அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராயபுரத்தில் ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. தற்போது அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து வேப்பனஹள்ளி பகுதியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, குமாரபாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போன்று ராயபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மயிலம் பகுதியில் CV சண்முகம், மதுரை மேற்கு பகுதியில் செல்லூர் ராஜு, பாலக்கோடு பகுதியில் KP அன்பழகன், நன்னிலத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ், வேதாரண்யம் பகுதியில் OS மணியன், விராலிமலையில் C விஜயபாஸ்கர், கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, திருமங்கலத்தில் RB உதயகுமார், சிவகாசியில் KP ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயில் பகுதியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், கலசப்பாக்கம் பகுதியில் அக்ரி S கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் பகுதியில் VV ராஜன் செல்லப்பா, பவானி பகுதியில் KC கருப்பண்ணன், ஜோலார்பேட்டை பகுதியில் KC வீரமணி, கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர், அரியலூரில் S ராஜேந்திரன் உள்ளிட்ட 23 பேர் அடங்கிய பட்டியலை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக முதற்கட்டமாக இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் பாஜக கூட்டணியில் அதிமுக தொகுதி பங்கீடானது உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக பாஜக, பாமக, அதே போன்று அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொகுதி ஒப்பந்தமானது கையெழுத்து ஆகியிருந்தது. தற்போது வரை அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள இந்த தொகுதிகள் விவரமானது வெளியிடப்படவில்லை. தற்போது 23 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை முதற்கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.